இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரியப்பாவுக்கு லேண்ட்லைன்ல ஏதோ போன் வந்துச்சு. ஹலோ ஹலோ, ரகுராம் ஐயா இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். யாரு? ஐயா, என் பேரு சேகர். உங்க பொண்ணு தனலட்சுமி குடியிருக்கிற இடத்துல தான் நானும் குடியிருக்கேன். தெருவுல திருட்டு பசங்க 2 பேரு உங்க பொண்ணு வீட்டையே பார்த்து நோட்டமிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்னு கேட்டா கத்திய காட்டி என்ன மிரட்டுறானுங்க. உங்க மருமக வெளிநாடு போயிட்டாரு, தனா வீட்டுல தனியா தான் இருக்கான்னு என் சம்சாரம் சொன்னாங்க. போலீஸுக்கு போன் பண்ணா தப்பாயிடுமேனு தான் உங்களுக்கு போன் பண்ணையா. நீங்க வந்தாதான் சரியா இருக்கும். உடனே கிளம்பி வாங்க ஐயா. ஐயோ, தனா வீட்டுக்கு திருடனுங்க வந்துட்டாங்களா? இதுக்குதான் அவளை தனியா இருக்க வேண்டாம்னு படிச்சு சொன்னோம். பெரியம்மா, அந்த திருடனுங்கெல்லாம் நான் செட்டப் பண்ண ஆளுங்க. என்ன நீ செட்டப் பண்ணியா? எதுக்கு? வேற என்ன பெரியம்மா, அவ வருவாளாம், வந்தா மகளாவான்னு பெரியப்பா சொல்லுவாராம். அவளும் கதிர் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாதான் வருவேன்னு கோச்சுக்கிட்டு கிளம்பிடுவாளாம். இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? தனாவை நினைச்சு ராத்திரி நீங்க சாப்பிடல, பெரியப்பாவும் சாப்பிடல, தனாவும் சாப்பிடல. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதானே தனா என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்கு கடவுள் தான் வழி காட்டணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த கடவுள் வழி காட்டிட்டாரு. எப்படி? தனாவை கூட்டிக்கிட்டு பெரியப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. நிஜமாவா சொல்ற? ஆமா பெரியம்மா. நீ சாமிதான் மாயா. பெரியம்மா, பக்கத்துல பக்கத்துல பஞ்சையும் நெருப்பையும் வச்சா மட்டும்தான் பத்திக்குமா என்ன? பாசத்துல சண்டை போட்டுக்கிட்ட அப்பாவும் பொண்ணும் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க பெரியம்மா.